பகவானின் அடுத்த திருநாமம் இஷ்டக. பகவான் தான் பரம்பொருள். எனவே அவர் பரம ஆனந்தமானவர், பேரானந்த வடிவானவர் பகவான். அந்த ஆனந்தத்தைத்தான் அறிந்தோ அறியாமலோ எல்லா உயிர் இனங்களும் எப்பொழுதும் தேடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் மாயையிலே இருக்கின்ற வரையிலே, மாயை நம்மை ஆட்கொண்டிருக்கின்ற வரையிலே அந்த பேரானந்தம் எங்கே இருக்கின்றது என்பது தெரியாமல் புறப்பொருள்களிலே பகவானைத் தவிர மற்ற உள்ள இந்த இயற்கையிலே இருக்கின்ற புறப்பொருள்களிலே தேடிக்கொண்டு இருக்கின்றோம். இது நம்முடைய அறியாமையினால், மாயையினாலே ஏற்படுகின்றது. ஆனால் அந்த ஆனந்தமோ பகவானிடத்திலே தான் இருக்கின்றது. நாம் எல்லோருமே எப்பொழுதுமே ஆனந்தத்தையே தேடிக்கொண்டு இருப்பதால், ஆனந்தம் நமக்கு மிகவும் பிரியமானது என்பதால், அந்த பேரானந்த வடிவனாகிய பரம்பொருள் மகாவிஷ்ணு நமக்கு பிரியமானவர். அதனால் அவர் இஷ்டக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். மேலும் பகவான் யாகங்களினாலே, பலவிதமான யாக யஜ்யங்களினாலே பூஜிக்கப்படுகின்றார். எல்லா இஷ்டிகளும் இறுதி நிலையிலே அவரை குறித்தே செய்யப்படுகின்றன. அதனாலும் பகவானுக்கு இஷ்டக என்கின்ற திருநாமம் மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது. ஓம் இஷ்டாய நமக. பகவான் எல்லோருள்ளேயும் உட்புகுந்திருக்கின்றார். சர்வ அந்தர்யாமி, சர்வாந்தர்யாமி அவர். அதனால் அவர் அவிசிஷ்டக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் அவிசிஷ்டாய நமக. பகவானின் அடுத்த திருநாமம் சிஷ்டேஷ்டக. சிஷ்ட என்கின்ற சொல் பரம ஞானியை குறிக்கும். சிஷ்ட இஷ்டக, சிஷ்டர்களுக்கு, ஞானிகளுக்கு மிகவும் பிரியமானவர் அவர். அதனால் அவர் சிஷ்டேஷ்டக. அல்லது சிஷ்டர்களாகிய ஞானிகள் பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்கள். பகவான் பகவத்கீதையிலே கூறுகின்றாரே, பொருளை வேண்டி அல்லது வேறு ஏதாவது சுகத்தை வேண்டி என்னிடமிருந்து ஏதாவது பெறுவதற்கு, அல்லது துன்பம் பயம் முதலியவை விலகி போவதற்கு, அல்லது பக்தியினாலே ஞானத்தினாலே என்னை பலர் துதிக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருமே என்னுடைய பக்தர்கள்தான். அவர்கள் எல்லோரும் எனக்கு பிரியமானவர்கள். ஆனால் ஞானி எனக்கு மிக மிக பிரியமானவன். ஒரு நிறை ஞானி, நிறை பக்தன் என்னுடைய ஆத்மாவே ஆவான். அந்த கோணத்திலிருந்து பார்க்கும்பொழுது ஞானி பக்தன் பகவானுக்கு மிக மிக பிரியமானவன் ஆகின்றான். அதனால் அவனுக்கு சிஷ்டேஷ்டக என்கின்ற திருநாமம் அமைகின்றது. இஷ்டி என்கின்ற சொல்லுக்கு யாகங்கள், யஜ்யங்கள், அவற்றின் மூலமாக பகவானை வழிபடுதல் என்கின்ற ஒரு பொருள் உண்டு. இதை ஏற்கனவே பார்த்தோம். அப்படிப்பட்ட இஷ்டிகளினாலே பூஜிக்கப்படுகின்றவர் பகவான் இஷ்டக. அப்படி யாராலே பூஜிக்கப்படுகின்றார்கள்? சிஷ்டர்களால். ஏனென்றால் மற்றவர்கள் அவருடைய அருமையை உணர்வதில்லை. இப்படி சிஷ்டக இஷ்டக, சிஷ்டர்களாலே பூஜிக்கப்படுவதால் அவர் சிஷ்டேஷ்டக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சிஷ்டேஷ்டாய நமக. அடுத்த திருநாமம் சிகண்டிகி. சிகண்டக என்றால் கலாபம், அதாவது மயிர்பீலி, பீகாக் ஃபெதர். பகவான் கிருஷ்ணாவதாரம் செய்து இடையர்களோடு இடையனாக வாழும்பொழுது அவர் பெரு விருப்பத்தோடு மயில் இறகை தரித்தார். மயில் இறகாகிய கலாபம் பகவானுக்கு ஒரு சிறந்த ஆபரணமாகவே ஆகிவிட்டது. ஸ்ரீ கிருஷ்ணரை நாம் நம்முடைய மனத்திலே நினைத்தோமானால் நம்முடைய நினைவுக்கு உடனே வருவது அவருடைய கைகளிலே குழலும் சிரசிலே மயிர்பீலியும் ஆகும். இப்படி சிகண்டக மயிர்பீலி அவருக்கு ஓர் சிறந்த அணிகலனாக ஆவதால் அவர் சிகண்டி. ஓம் சிகண்டினே நமக. பகவான் தன்னுடைய மாயையினாலே எல்லோரையும் கட்டி வைத்திருக்கின்றார். ஆனால் அதை அவர் நம்மை துன்புறுத்துவதற்காக செய்யவில்லை. இன்ப துன்பங்களிலே வசமாக மாட்டிக்கொண்டு கிட என்று செய்வதில்லை. நம்முடைய விருப்பத்தினாலே தான் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை பகவான் நமக்கு தந்தருள்கின்றார். அவற்றையெல்லாம் அனுபவித்து கடந்து அவரிடமே செல்ல வேண்டும் என்பதற்காக செய்கின்றார். இவ்வாறாக தன்னுடைய மாயையினாலே எல்லா உயிர்களையும் கட்டுவதால் அவர் நகுஷக. ஓம் நகுஷாய நமக. பகவானின் அடுத்த திருநாமம் விருஷக. விருஷக என்றால் பொழிவது, பொழிந்து தருவது. பகவான் நாம் விரும்பியவற்றை பொழிந்து தருகின்றார். ஒரு பெரும் மழையைப் போலே பொழிந்து அருள்கின்றார். நம் எல்லோருக்குமே செய்கின்றார். குறிப்பாக பக்தர்களுக்கு செய்கின்றார். இப்படி நமக்கு நாம் விரும்புவதையெல்லாம் அவர் வர்ஷித்து அருள்வதால் அவர் விருஷக. மேலும் விருஷக என்கின்ற இந்த திருநாமத்துக்கு தர்ம வடிவாக இருப்பவர் என்றும் ஒரு பொருள் உண்டு. ஏனென்றால் தர்மார்த்த காம மோக்ஷ என்று சொல்கின்றோமே, தர்ம அர்த்த காம மோக்ஷ. அதன்படி
தர்மம்தான் நமக்கு அர்த்தத்தையும் காமத்தையும் தருகின்றது. தர்மத்தினின்றும் தான் அவை பிறக்கின்றன. இவ்வாறாக அர்த்த காமங்களை நமக்கு பொழிந்து தருவது, வர்ஷித்து அருள்வது தர்மமாகும். எனவே அப்படி வர்ஷிக்கின்ற தர்மத்துக்கு விருஷக என்கின்ற ஒரு பெயர் உண்டு. அதனால் பகவானுக்கே விருஷக என்ற திருநாமத்தை நாம் சொல்லும் பொழுது அவர் தர்ம வடிவினர் என்கின்ற பொருளிலே சொல்கின்றோம். அப்படி தர்ம வடிவினராக இருப்பதால் அவர் விருஷக. ஓம் விருஷாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.